ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த ஆசைப்பட்டுட்டே இருக்கீங்க, அதை கேட்டுகிட்டே இருக்கீங்க, ஆனால் அது உங்களுக்கு கிடைக்கவே இல்லையா? இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்த நீங்கள் அடைஞ்சு ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. இந்த மெத்தடு ரொம்ப 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 பவர்ஃபுல்லான மெத்தடு. இருக்கிற மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்லேயே இதுதான் கிங் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்க்க போகிற இந்த பவர்ஃபுல்லான மெத்தட் என்னென்னா 369 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட். இந்த நம்பர் ரேண்டம் கிடையாதுங்க. நிக்கோலா டெஸ்லா சொன்ன 369 ஒரு பவர்ஃபுல்லான நம்பர், யூனிவர்ஸோட பவர்ஃபுல்லான நம்பர். இது ஒரு வைப்ரேஷனை நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்கும். நம்ம தாட்ஸில் இருக்க நம்மளோட எண்ணங்களை ரியாலிட்டியாக அட்ராக்ட் பண்ணி நம்ம கிட்ட சீக்கிரமாக கொடுக்கறது தான் இந்த 369 மெத்தட். இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடை எப்படி பண்ணலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு இன்டென்ஷனோ, ஏதாவது ஒரு விஷோ, ஏதாவது ஒரு கோலோ செட் பண்ணிக்கோங்க. கிளியராக ஒரே ஒரு கோல், ஓகேவா? அந்த கோலை ப்ரெசண்ட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு ஐடி வேலை ஒரு 1 lakh சேலரியில் எதிர்பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம எப்படி எழுதணும்னா, தேங்க்யூ யூனிவர்ஸ், நான் கேட்ட அந்த ஐடி வேலையை எனக்கு வாங்கி கொடுத்ததுக்கு தேங்க்யூ. அதுவும் நான் ஆசைப்பட்ட இன்கம் 1 lakh ரூபியோடு எனக்கு வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அப்படின்ட்டு இதை ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதணும். இப்போது இதை எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். மார்னிங் நீங்கள் எந்திரிச்ச உடனே போய் இந்த பல்லு விளக்கிட்டு மூஞ்சை கழுவிட்டு அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எந்திரிச்ச உடனே இந்த தூக்க கலக்கத்தில் இருப்பீங்க தெரியுமா, அந்த நோட்டை உங்கள் பெட்டுக்கிட்டே வச்சுக்கோங்க. அந்த தூக்க கலக்கத்திலேயே உங்கள் வாயை விட்டு சொல்லி எழுதுங்க. 3 தடவை எழுதுங்க. இப்போது உங்களோட ட்ரீம் ஜாப் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? தேங்க்யூ யூனிவர்ஸ், நான் கேட்ட கம்பெனியில் நான் கேட்ட சேலரியில் எனக்கு வேலை வாங்கி கொடுத்ததுக்கு தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு ஒரே சென்டென்ஸாக தான் இருக்கணும். இது ரொம்ப வளவலா கொலக்கலான்னு எழுதக்கூடாது. நீங்கள் ஆசைப்படுற விஷயத்த ஒரே சென்டென்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கணும். அந்த மாதிரி அந்த தூக்க கலக்கத்திலே நீங்கள் 3 தடவை சொல்லி எழுதணும். அதுக்கப்புறம் மதியானம் அதே சென்டென்ஸை, முக்கியமான விஷயம் இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ இதை தான் நீங்கள் ஃபுல்லாகவே எழுதணும். சென்டென்ஸை எந்த இடத்துலையுமே மாற்றக்கூடாது. நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களோட மைண்டுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் ஒரே மாதிரி இருக்கணும். அதை தான் எப்போவுமே எழுதணும். மதியானம் உங்கள் மொபைலை அலாரம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மறக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு மதியம் 2-2:30 மணி இல்லை 3 மணிக்கு ஒரு அலாரம் வச்சுக்கிட்டிங்கன்னா மதியானம் அதே சென்டென்ஸை, தேங்க்யூ யூனிவர்ஸ், நான் ஆசைப்பட்ட கம்பெனியில் நான் ஆசைப்பட்ட சேலரியில் எனக்கு வேலை வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி அப்படின்னு அது 6 தடவை நீங்கள் வாயை திறந்து சொல்லி 6 தடவை எழுதணும். அடுத்து நைட்டு நீங்கள் நல்லா உங்களுக்கு தூக்கம் வரும்ல, நீங்கள் தூங்க போவீங்களா, அந்த தூக்க கலக்கத்தில் எழுதணும். இதே சென்டென்ஸை 9 தடவை எழுதணும். இதுதான் அந்த 369. காலையில் 3 தடவை எழுதணும், மதியம் 6 தடவை எழுதணும், நைட்டு 9 தடவை எழுதணும். இதே தான் எழுதணும். தேங்க்யூ யூனிவர்ஸ், நான் ஆசைப்பட்ட கம்பெனியில் நான் ஆசைப்பட்ட சேலரியில் எனக்கு வேலை வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி யூனிவர்ஸ்ன்னு உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும்ல, அந்த ஸ்டேட்டில் 9 தடவை எழுதி நீங்கள் அதுக்கு நன்றி சொல்லணும். நன்றி சொல்லி நீங்கள் படுத்துருங்க. இதே விஷயத்த 48 நாள் தொடர்ந்து இந்த 369 மெத்தடை நீங்கள் 48 டேஸ் கண்டினியூஸாக நீங்கள் எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கேட்குற விஷயம் அந்த 48 டேஸ்க்குள்ளேயே நடந்துருன்றாங்க. ஏன்னா இதை தான் நிக்கோலா டெஸ்லா யூஸ் பண்ணி யூனிவர்ஸில் இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடுன்னு அவர் யூஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி சொன்ன விஷயம். ஸோ இந்த விஷயத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் எழுதுறது கடமைக்குன்னு சும்மா வாய் வார்த்தைகளை சொல்லி எழுதக்கூடாது. நீங்கள் எழுதுகிற ஒரு தடவையும் நீங்கள் கேட்குற விஷயம் கிடைச்சிட்டா நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்களோ அந்த ஃபுல் சந்தோஷத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி ஃபீல் பண்ணி இமோஷனோடு எழுதணும். அதுதான் இதில் ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் காலையில் எழுதும் போதும் சரி, மதியம் எழுதும் போதும் சரி, நைட்டு எழுதும் போதும் சரி, எப்போவுமே உங்களோட ஃபீலிங், நீங்கள் கேட்குற விஷயம் உங்ககிட்ட கிடச்சிட்டா நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க. அந்த கிடைச்ச விஷயத்துக்கு நீங்கள் நன்றி சொல்லும் போது நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க. அந்த அளவு தான் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இந்த விஷயத்தை எழுதணும். இதை கண்டிப்பாக 48 டேஸ் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நினச்ச விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். நடந்ததுக்கப்புறம் எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நடந்துருச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.